அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டாட்சி தொடர்பான தகவல்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய நாடு இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து கூட்டாக நம்முடைய நாட்டை ஆட்சி செலுத்துது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டாட்சி. அப்போ இந்தியாவில் கூட்டாட்சி இருக்குது. அப்போ கூட்டாட்சி இருந்தாலுமே சில இடங்களில் ஒற்றையாட்சி தன்மையும் இருக்குது. அப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டாட்சி இருக்குது, நம்முடைய நாட்டில் கூட்டாட்சி தன்மை இருக்குது அப்படின்னா எந்தெந்த தன்மையெல்லாம் கூட்டாட்சியை டிஃபைன் பண்ணுது, அதே மாதிரி நம்முடைய நாட்டில் ஒற்றையாட்சி தன்மையும் இருக்குது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒற்றையாட்சி தன்மையை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்முடைய நாட்டில் கூட்டாட்சி தன்மை இருக்குது, அதிகமாக அதுதான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சில இடங்களில் ஒற்றையாட்சி தன்மைகள் இருக்கும், நம்ம அதையும் பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ ஸ்கூல் புக்கில் இது எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th புக்கில் அரசியல் அறிவியலில் பாடம் 5 இந்தியாவில் கூட்டாட்சி, இந்த லெசன் ஃபுல்லாக இப்போ இந்த வீக்குக்கான இப்போ இந்தியாவில் கூட்டாட்சி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய மாநிலத்துடைய அதிகார பகிர்வை பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவுகள் தொடர்பான அமைப்புகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவுகள் தொடர்பான குழுக்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த ஒரு லெசனில் இருக்குது. இந்த டாபிக் ரிலேட்டடானது 5.1 தான். நீங்கள் இதில் எல்லா வீடியோஸையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அந்தந்த இதை படிக்கிறத விட ஒரு டைம் எல்லா வீடியோவும் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை ரீட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே சொல்லிடுவோம். பாருங்கள். அடுத்தது இப்போ சரி, இப்போ அறிமுகம் பார்க்கலாம். இப்போ கூட்டாட்சினை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தையான ஃபீடஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் வார்த்தையான ஃபீடஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ ஃபீடஸ் அப்படின்னு என்னென்னா ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், ட்ரீட்டி அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள். அப்போ ஃபெடரலிசம் அப்படிங்கும் பொழுது ரெண்டு அரசுக்குள்ளனா ஒரு ஒப்பந்தம், ஒரு ட்ரீட்டி, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம், அந்த மீனிங்லேயே இது மென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு பல மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறையை கூட்டாட்சின்னு சொல்கிறோம். இதுதான் டெஃபினேஷன், ஒன்றுமே இல்லை. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும், ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பல மாநில அரசாங்கம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அது போக மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு இடையிலான அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள தானாக இப்போ மாநில அரசாங்கங்கள் அதுவே தன் ஆட்சியை கையில் எடுத்துக்க கூடாது, அரசமைப்பு வழங்கியிருக்கணும். அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வு உடைய அரசியல் முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் அந்த நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் அந்த நாடு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மாநில அரசுகளாக தனித்தனியாக தன்னை பிரிச்சுக்கிட்டாங்க, தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அரசாங்கத்தை தானே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அதை என்ன சொல்ல முடியாது, கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. அரசமைப்பே கொடுத்துருக்கணும். ஓகே. அப்போ இது நமக்கு புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த அதிகார பகிர்வு கூட அரசமைப்பு வழங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த ஆட்சி முறையத்தை நம்ம கூட்டாட்சின்னு சொல்ல முடியும். அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள். மாநில அரசாங்கங்கள் அரசமைப்பால் தோற்றுவிக்கப்பட்டால் மட்டுமே நாம் ஒரு அமைப்பை கூட்டாட்சி முறை என கூறலாம். அப்போ மாநில அரசாங்கங்கள் அரசமைப்பால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அதை நம்ம கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். ஒரு நாட்டின் பகுதிகள் இனம், மொழி, மதம் போன்ற காரணங்களால் பல வகை மக்களை பெற்றிருந்தால் கூட்டாட்சி முறை அரசாங்கம் பின்பற்றப்பட வேண்டும். அப்போ ஒரு நாட்டிலுடைய பகுதிகள் இனம், மொழி, மதம் இந்த மாதிரி காரணங்களால பல வகை மக்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும், கூட்டாட்சி முறையை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது பன்முக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னா மக்கள் ஒருத்தரும் பார்த்திங்கன்னா மதம் வேறையாக இருக்கும், மொழி வேறையாக இருக்கும், இனம் வேறையாக இருக்கும். அப்போ பல வகைப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒற்றையாட்சி எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் அப்படின்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போ அந்த இடத்துல கூட்டாட்சி முறை அரசாங்கம் தான் பின்பற்றப்பட வேண்டும்.
அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுது. அப்போ இவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது. அந்த வேற்றுமையிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டாட்சி முறை தான் வந்து பின்பற்றணும். அதே தான் எல்லா மக்களாட்சி நாடுகள்லையும் கூட்டாட்சி முறையை பின்பற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெஃபினிஷனில் ரொம்ப முக்கியம். ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, அதனுடைய பொருள் என்ன, கூட்டாட்சின்னா டெஃபினிஷன் என்ன, கண்டிப்பாக அரசமைப்பால் வழங்கப்பட்டிருக்கணும். இந்த டெஃபினிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை உருவாகணும்னா கண்டிப்பாக இந்த கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த டெஃபினிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த உலகத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு, கூட்டாட்சியின் பரிணாமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்கிறது பாருங்கள். உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பாக எந்த நாடு தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட். உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பு அப்படின்னு சொன்னால் அது நம்ம அமெரிக்கா தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பின்னர் ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய ஆங்கிலேய காலனிகளும் கூட்டாட்சி முறையை அதுக்கப்புறம் அமைச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தது கூட பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்போ ஃபஸ்ட்டு யார், ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னாவே அமெரிக்கா தான். அதை கூட கொஸ்டினை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஆஸ்திரேலியா, கனடா வர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மொழிகளை பின்பற்றும் சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையை அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. எப்படி அந்த பரிணாமம் அடைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தற்போது உள்ள ஐரோப்பிய யூனியன் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டாட்சி முறைக்கு இந்த நாடுகள் எல்லாம் எடுத்துக்காட்டு. என்னது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஐரோப்பிய யூனியன், இவங்க எல்லாருமே கூட்டாட்சி முறையை தான் பின்பற்றுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள்லாம் எது எது, கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள்லாம் எது எது, எல்லா நாடுகளும் இருக்குது. ஒரு 193 அதுக்கு மேலே நாடுகள் இருக்குது. அப்போ எல்லா நாடுகளும் எந்த தன்மையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமான நாடுகள் எல்லாமே எந்த தன்மையை ஃபாலோ பண்ணுறாங்க, கூட்டாட்சி நாடா இல்லை ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள் பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜப்பான், சீனா, இத்தாலி, நார்வே, ஸ்வீடன். அப்போ ஒற்றையாட்சினா என்னதுங்க, அந்த இடத்துல ஒரு நம்மளோட இது வச்சே சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. மாநில அரசாங்கங்களுக்கு அங்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது தரமாட்டாங்க, அதிகாரத்தை தரமாட்டாங்க. அதுதான் வந்து ஒற்றையாட்சி, ஒரே ஆட்சி தான் இருக்கும், அதுவும் மத்திய அரசாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதை தான் ஒற்றையாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜப்பான், சீனா, இத்தாலி, நார்வே, ஸ்வீடன் இவங்க எல்லாருமே ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள். சரி, அப்போ இந்த நாடுகள்லாம் நம்ம நியூஸில் வரும்பொழுது சர்வதேச செய்திகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒற்றையாட்சி அமைப்பு அங்கே இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது, அப்போ கூட்டாட்சி அமைப்பு இருந்தால் அங்கே என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ரெண்டுமே. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள் எது எதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்காம நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரி அப்போ அங்கே ஒற்றையாட்சி இருக்கே, அப்போ அந்த இடத்துல ஒற்றையாட்சி இருக்கிறதுனால அது சாதகமா பாதகமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம நியூஸ் பார்க்கணும். இன்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா. சரி, அப்போ கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, பிரேசில், அர்ஜென்டினா இவங்க எல்லாருமே என்னதுங்க, கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியாவும் தான். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதனுடைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், ஒற்றையாட்சி அமைப்பு கொண்ட நாடு எது, கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கேட்கும் பொழுது அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய நம்ம பார்ப்போம், அது மூலமாக எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இந்திய கூட்டாட்சி முறையும் வளர்ச்சியும். அப்போ இந்தியாவில் வந்து இந்த கூட்டாட்சி முறை எப்படி வந்துச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது.
ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒழுங்குமுறை சட்டம் படித்தோமா, அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாட்சி முறையின் அந்த தோற்றத்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறான். 3 மாகாணங்கள் இருக்கும், ஒரு மாகாணங்கள் கீழே மற்ற மாகாணங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. அப்போ அந்த தோற்றத்தை அந்த ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை உணர்ந்து கூட்டாட்சி முறையை இந்திய தேசிய இயக்கம் என்ன பண்ணுச்சு, ஆதரிச்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1919 பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. நம்ம படிச்சிருப்போம். மத்திய அளவில் மத்தியதும், மாநில அளவில் மாகாணங்கள் அளவில் மாகாண ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது இந்திய அரசாங்க சட்டம் 1919. அடுத்து பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு என்ன கொடுத்துச்சு, சுயாட்சியை கொடுத்துச்சு. அப்போ மத்திய அளவில் மத்திய ஆட்சி, மாநிலங்களில் சுயாட்சி, அவங்களே ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டாட்சி முறையை கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேரு குழுவுடைய அறிக்கை 1928 வெளியிட்டிருப்பாரு, நீங்கள் ஏனம்ல படிச்சிருப்பீங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேருவுடைய கருத்துக்களும் எதை தான் ஆதரிச்சிச்சு, கூட்டாட்சி அமைப்பு இந்தியாவுக்கு வேணும், இந்தியாவுக்கு கூட்டாட்சி அமைப்பு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியது நேரு அறிக்கையும் சரி, நேருனா மோத்திலால் நேரு, ஓகேங்களா, மோத்திலால் நேரு குழுவின் அறிக்கையும் ஜவஹர்லால் நேருவுடைய கருத்துக்களும் கூட்டாட்சி முறையை தான் ஆதரிச்சதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் இப்படியே இதுதான் பரிணாமம், இதுதான் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ அரசமைப்பு நமக்கு உருவாகுது. அப்போ அரசமைப்பில் 7வது அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னா 3 பட்டியல்களை கொடுத்துருக்கும். 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. அப்போ அரசமைப்பில் 7வது அட்டவணையில் 3 பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியலை கொடுத்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான அந்த அதிகார பகிர்வை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ அந்த 3 மத்திய பட்டியல்னா என்னதுங்க, மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் ரீதியான சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் ரீதியாக சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் ரீதியாக சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம். அதெல்லாம் படிச்சோம்ல. அப்போ அந்த அதிகார பகிர்வுன்னு இருக்குல்ல, அது கொடுத்தது அந்த 7வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இத்தனை நாடுகள் கூட்டாட்சி முறையை பின்பற்றுறாங்க. ஓகே, அப்போ நம்முடைய இந்தியாவுடைய கூட்டாட்சி முறை எந்த நாட்டுடைய கூட்டாட்சி முறை அடிப்படையில் ஆனது அப்படின்னா கனடாவுடையது. ஃபஸ்ட்டு பாரம்பரியமிக்க ஒரு கூட்டாட்சி நாடுனா நம்ம அமெரிக்காவை சொல்கிறோம். ஆனால் அமெரிக்கா கூட்டாட்சிக்கும் இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்முடைய கூட்டாட்சி முறை கனடாவில் எப்படி கூட்டாட்சி முறை இருக்குதோ அதே மாதிரி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அமெரிக்கா ஃபஸ்ட்டு கூட்டாட்சி நாடாக தோன்றினாலும் நம்ம எந்த நாட்டுடைய கூட்டாட்சி முறையை பின்பற்றுறோம், கனடாவுடையது. ஓகேங்களா. அடுத்தது சரி, இப்போ நம்ம கூட்டாட்சி நாடுன்னு இந்தியாவை சொல்கிறோமே, அப்போ கூட்டாட்சி என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் எங்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது. டைரக்டாக பயன்படலை, இன்டைரக்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படின்னா மாறாக சட்டப்பிரிவு 1ல் இந்தியாவை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம், எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை டைரக்டாக கூட்டாட்சின்னு சொல்லி டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சட்டப்பிரிவு 1ல் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்க, இதன் மூலமாக கூட்டாட்சியை வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டாட்சி அப்படிங்கிற வேர்டு டைரக்டாக நம்ம இந்திய அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படலை. ஓகேங்களா. ஆனால் நம்ம கூட்டாட்சி முறையை தான் பின்பற்றுறோம். சில இடத்துல ஒற்றையாட்சி தன்மை இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுடைய கூட்டாட்சி முறை வளர்ச்சி ஒழுங்குமுறை சட்டத்தில் தோன்றியது. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சி அறிமுகம். அடுத்தது 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுக்குது. அப்புறம் நேருடைய அறிக்கை, ஜவஹர்லால் நேருடைய கருத்துக்கள் கூட்டாட்சி அமைப்பை தான் வலியுறுத்தியது. அரசமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் கொடுத்து மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய இந்தியாவின் கூட்டாட்சி முறை பார்த்திங்கன்னா
கனடாவின் கூட்டாட்சி முறை அடிப்படையிலானது அப்படின்னு பார்த்தா, சரி அப்போ கூட்டாட்சின்னு சொல்கிறோமே, கூட்டாட்சிங்கிற ஒரு வேர்டு இந்திய அரசியலமைப்பில் எங்காவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. டைரக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக சட்டப்பிரிவு 1ல் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடுவதன் மூலம் இந்தியா வந்து கூட்டாட்சி முறையை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம இந்தியாவை கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம்ல, அப்போ எந்தெந்த தன்மைகள்லாம் இருந்தால் அது கூட்டாட்சி நாடுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்திய அரசமைப்புடைய கூட்டாட்சி தன்மைகள்லாம் என்னென்ன? இப்போ இந்தியாவை நம்ம கூட்டாட்சின்னு சொல்லலாம் அப்படின்னா அதுக்கான தன்மைகள்லாம் இருக்குல்ல, அந்த தன்மைகள்லாம் என்னென்ன, எந்தெந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன தன்மைகள் எல்லாம் இந்தியா கூட்டாட்சி நாடுன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசமைப்பு ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது ஆகும். பாருங்க, பல மாநில மத்திய அரசாங்கங்கள் கூட்டாட்சி முறையில் செயல்படுவதால் அவைகளின் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ ஒரு கூட்டாட்சி அமைப்பாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ மத்திய அரசும் அங்கே இன்வால்வ் ஆகுது, மாநில அரசும் அங்கே இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கும் பொழுது தெளிவாக அந்தந்த அரசுக்கு தனித்தனியான அதிகாரங்கள், அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் அது கூட்டாட்சி நாடுன்னு சொல்லலாம். சும்மா கூட்டாட்சி நாடுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரங்கள்லாம் ஒதுக்கலை, தெளிவாக எழுதப்படலைன்னா என்னாகும்? இந்த இடத்துல நான் வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிறதா, நீ வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை உருவாகும். ஏன்னா ஒரு எழுதப்பட்ட அரசமைப்பிலேயே இந்த மாதிரி பிரச்சனை, ஒரு கூட்டாட்சி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும் பொழுது எழுதப்படலை, அந்த அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு தனியாக மாநில அரசுக்கு தனியாக ஒதுக்கப்படலை அப்படின்னா என்ன ஆகும்? அதை நம்ம கூட்டாட்சி நாடுன்னே சொல்ல முடியாது. அதனால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம நாட்டில் இருக்குது. இது வந்து கூட்டாட்சிக்கான ஒரு தன்மைன்னு சொல்கிறாங்க. தற்போது இந்தியாவில் ஒரு மத்திய அரசு இருக்குது, 28 மாநில அரசாங்கங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவைகளின் அதிகாரங்களையும் பணிகளையும் அரசமைப்பு தெளிவாக வரையறுக்குது. அப்போ இந்த எழுதப்பட்ட அரசமைப்புங்கிறது ஒரு கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரி பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க. லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். கூட்டாட்சி தன்மைனா எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்துச்சுன்னா அது கூட்டாட்சி தன்மையுடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசமைப்புடைய உயர்ந்த தன்மை. பாருங்க, அரசமைப்பு நாட்டின் மிக உயர்ந்த சட்ட ஆவணம் என்னதுங்க? நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம உயர்ந்தபட்ச ஒரு சட்டம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் சொல்லுவோம். எல்லா அரசாங்கங்களும் அரசமைப்பின் நடைமுறை விதிகள் மற்றும் வழிமுறைகள் ஆகியவற்றை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பின்பற்றணும். எந்த ஒரு அரசாங்கமும் அரசமைப்பை மீறி செயல்படக்கூடாது. அப்போ நமக்கு அரசமைப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அரசமைப்பின் படி எல்லா மத்திய அரசும் மாநில அரசுகளும் நடக்குதுன்னா அந்த இடத்துல கூட்டாட்சியில் பிரச்சனையே வராது. அப்போ இது கூட்டாட்சி தன்மை, அரசமைப்பு உயர்ந்த தன்மை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது கூட்டாட்சிக்கு வழிவகுக்கும். அதை தான் சொல்கிறாங்க, அரசமைப்பு நாட்டின் மிக உயர்ந்த சட்ட ஆவணம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருமே அந்த அரசமைப்புக்கு உயர்ந்த தன்மையை அந்த நாடு கொடுத்துச்சு அப்படின்னா அது சொல்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. அரசமைப்பு என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த அதிகார பகிர்வுலாம் கொடுத்துருக்கோம். அந்த அரசமைப்பு சொல்கிறது படி ஃபாலோ பண்ணால் இங்கே கூட்டாட்சி ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு அரசாங்கமும் அரசமைப்பை மீறி செயல்படக்கூடாது. அப்போ இதுவும் கூட்டாட்சி தன்மை தான். அடுத்தது பாருங்கள், அதிகார பகிர்வு இருக்கணும். கூட்டாட்சின்னு சொல்கிறோம், சும்மா சொல்லிடக்கூடாது, அந்த அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ அந்த அதிகார பகிர்வு நம்ம நாட்டில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பாருங்கள், மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு கூட்டாட்சி முறையுடைய அடிப்படை தன்மை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அந்த அதிகார பகிர்வை நம்ம கொடுத்துட்டா மட்டும்தான் கரெக்டாக அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும். அதுதானே? ஓகேங்களா? பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே அதிகார பகிர்வை விரிவாக கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு பார்த்தோம்? இந்திய அரசமைப்புடைய 7வது அட்டவணையில் 3 பட்டியல் கொடுத்துருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலை ஒவ்வொரு பட்டியலையும் துறைகள் இருக்கும்.
அப்போ அதற்கு கீழே எத்தனை துறைகள் இருக்குது, ஒரு ஒரு பட்டியலுக்கு கீழே எத்தனை துறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமது நாட்டில் 3 பட்டியல் மூலமாக அதிகார பகிர்வு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இந்த எண்ணிக்கை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியலுடைய எண்ணிக்கை வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து நான் தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு சில இடத்துல மாறி இருக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் மாறி இருக்கும். இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கு கடைசி எடிஷன் புக் இருக்குல்ல, அதிலிருந்து நான் எடுத்து தரேன். இது எண்ணிக்கை மாறலாம். நம்ம கடைசியில் வந்து இப்போ ரிவிஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு டைம் மறுபடியும் அந்த டைமுக்கான அந்த பட்டியலுடைய துறைகள் எத்தனை அப்படிங்கிறது ஒரு கிராஸ் செக் பண்ணி மறுபடியும் நம்ம கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்த் புக்குடைய எடிஷனை பார்த்து தான் இது கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ மத்திய பட்டியலில் எவ்வளோ இருக்குன்னா 98 இருக்குது. மாநில பட்டியலில் 59 இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி பொது பட்டியலில் பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எண்ணிக்கை நான் இதிலிருந்து தான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா இதுதான் லேட்டஸ்ட் எடிஷனில் லக்ஷ்மிகாந்த் புக்கு இருக்குது, அதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுமே. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் மாறி மாறி வேல்யூ காட்டும். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை படிங்க. நம்ம கடைசி எக்ஸாமுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிவிஷன் டைமில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மத்திய பட்டியலில் 98 துறைகள் இருக்கா? அப்போ அந்த 98 துறைகளில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும்? மத்திய அரசுக்கு தான் இருக்கும். மாநில பட்டியலில் 59 துறைகள் இருக்கா? அந்த 59 துறைகளையும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கும். பொது பட்டியலில் 52 துறைகள் இருக்கா? அந்த 52 துறைகளையும் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கும் இருக்கும், மாநில அரசுக்கும் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியாவில் 3 பட்டியல் கொடுத்துருக்காங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், அமெரிக்கா ஒரு கூட்டாட்சி நாடு தான். பாருங்கள், அமெரிக்காவின் கூட்டாட்சி முறையில் ஒரு பட்டியல் மூலமாகத்தான் அதிகார பகிர்வே எடுத்துரைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம அதாவது பாரம்பரியமிக்க கூட்டாட்சி நாடு அமெரிக்கா தான். ஆனால் இருந்தாலுமே இந்தியாவும் கூட்டாட்சி நாடு தான். ஆனால் அமெரிக்காவுடைய கூட்டாட்சி முறைக்கும் நம்முடைய கூட்டாட்சி முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வந்து கனடாவுடைய கூட்டாட்சி முறை அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட்டாட்சி முறையை பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. அப்போ அதிகார பகிர்வு அப்படிங்கிறது கூட்டாட்சி முறையுடைய அடிப்படை தன்மை. அது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 3 பட்டியல் இருக்குது. அந்த 3 பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அமெரிக்காவுடைய கூட்டாட்சி முறையில் ஒரே ஒரு பட்டியல் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, அதிகார பகிர்வை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இது ஒரு தன்மை. அப்போ இன்னொரு தன்மை என்னென்னா, இங்கே ஈரவை நாடாளுமன்றம் இருக்குது. நம்மளோடது என்னதுங்க, ஈரவை நாடாளுமன்றமாக நமக்கு மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது. மக்களவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இந்த மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தாவே பேர்லேயே பாருங்கள், மாநிலங்களவை, மாநிலங்களுடைய உரிமைகளின் பாதுகாவலன். அப்போ அந்த இடத்துல மாநிலங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல கூட்டாட்சி முறையுடைய தன்மையை இது பார்க்கப்படுது. இப்போ ஒரு அவை மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களவை மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மத்திய அரசு அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு அவை மாநிலங்களுக்கான ஒரு அவை தான் இந்த மாநிலங்களவை. ஏன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இங்கே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாநிலங்களவை. அப்போ இந்த மாநிலங்களவை இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம், கூட்டாட்சி தன்மைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை நம்ம சொல்லலாம். இது ஒரு தன்மை. ஈரவை அப்படிங்கிறது கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை. பாருங்க, கூட்டாட்சி முறையில் ஈரவை நாடாளுமன்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை நம்ம என்ன சொல்லுவோம், மாநிலங்களவைன்னு சொல்கிறோம். கீழவை என்ன சொல்கிறோம், மக்களவைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். இந்த 2 அவையில் மாநிலங்களவையுடைய வேலை பாருங்கள், மாநில பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக அது கருதப்படுகிறது. அப்போ மத்திய அரசு மட்டுமே அங்கே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அவையும் அங்கே இருக்குது.
அப்படிங்கும் பொழுது இது கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களவை மாநில பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக நாடாளுமன்றத்தில் ஒரு அவை இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல கூட்டாட்சி முறை பின்பற்றப்படுதுன்னு சொல்லலாம். உலகம் முழுவதும், உலகம் ஃபுல்லாகவே நாடாளுமன்றத்துடைய மேலவை மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலனாக தான் செயல்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ உலகம் முழுதில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குன்னா, ஒரு அவை மேலவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மேலவை மாநில உரிமைகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக தான் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஈரவை நாடாளுமன்றம் அப்படிங்கிறது கூட்டாட்சி தன்மையே சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கூறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகிழ அரசியலமைப்பு. நம்முடைய நாட்டில் நம்முடைய அரசியலமைப்பை நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லலாம், நெகிழ அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளது நெகிழ அரசியலமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இது கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். நெகிழ அரசியலமைப்பு அப்படின்னு என்னதுங்க, அரசமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்த சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசமைப்புகளுக்கு நெகிழ அரசமைப்பு முறை என்பது பெயராகும். அதாவது அரசமைப்பில் இருக்கக்கூடிய நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது ஒரு சட்ட ஆவணம். அதை பின்பற்றி தான் நம்ம எல்லாமே நடக்கிறோம். அப்போ அந்த அரசமைப்பில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஈஸியாக கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்குது. அதை திருத்தறக்குனே ஒரு தனி அமைப்போ தனி வழிமுறையோ இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். ஈஸியாக பண்ண முடியாது. கஷ்டமாக ஒரு கடினமான ஒரு அரசியலமைப்பாக இருக்குது. அது ஈஸியாக நம்மளால் திருத்த முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். ஈஸியாக திருத்த முடிஞ்சால் அது நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு கூட்டாட்சி தன்மை பார்த்திங்கன்னா, நெகிழ அரசியலமைப்பு நம்மளோடது கரெக்டு தான். பாருங்கள், சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பில் மாற்றங்களை இங்கே செய்ய முடியுமா? முடியாது. இங்கு மாற்றங்கள் நீங்கள் அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா பெரும்பான்மையுடன் திருத்தச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அங்கே 3/2 பங்கு பெரும்பான்மை. அப்படி பெரும்பான்மைனாவே தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாங்க. பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. ஏன்னா நிறைய பேர் அதை டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம புக்கில் இந்த துணை குடியரசுத் தலைவருடைய அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது இந்த 3/2 பங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறது ஒரு 4 டைப் இருக்குது. அது 4 டைப் கண்டிப்பாக தனியாக வீடியோ பார்த்துட்டு எந்தெந்த மெஜாரிட்டியில் எதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ தான் அந்த கன்ஃபியூஷன் போகும். சின்ன சின்ன மிஸ்டேக் அங்கங்கே இருக்கும். அதாவது புக்கில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க டைரெக்டாக கொடுத்தது கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு பெரும்பான்மையுடன் திருத்தச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஓகேங்களா? பெரும்பான்மையுடைய அந்த ஆதரவோடு தான் என்ன பண்ண முடியும், திருத்தமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடையது நெகிழ அரசியலமைப்பு. அப்போ இந்த அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரணுன்னாவே எந்த பகுதியில் கொடுத்துருப்பாங்க, நமது அரசமைப்பின் 20வது பகுதியின் 368வது சட்டப்பிரிவில் அரசமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்தச் சட்ட முறைகள் வழங்கப்பட்டுள்ளதால் அது நெகிழ அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. நம்முடைய 368வது சட்டப்பிரிவு பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவில் அரசமைப்பை மாற்றுவதற்காக அந்த சிறப்பு பெரும்பான்மை முறைகள், அந்த திருத்தச் சட்டம் பண்ணுவதற்கு அந்த பெரும்பான்மை தேவைப்படுது. அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துருக்குறங்காட்டி நம்முடையது நெகிழ அரசியலமைப்பு. ஏன்னா அது ஈஸியாக திருத்த முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். பெரும்பான்மை ஆதரவுடன் தான் திருத்த முடியும். அப்படிங்கிறது இது என்னதுங்க, ஏன்னா ஈஸியாக ஏன்னா திருத்தச் சட்டம் அப்படிங்கிறதே எங்கே தான் கொண்டு வருவாங்க, நாடாளுமன்றத்தில் தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? மக்களவை, மாநிலங்களவை. அப்போ அங்கே ஈஸியாக கொண்டு வர முடியாது. 2 அவையுடைய ஒப்புதலும் வேணும் அந்த இடத்துல. சில இடத்துல மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல இது ஒரு கூட்டாட்சி தன்மை. அவங்கெல்லாம் தனியாக ஒரு அமைப்பு டெசிஷன் எடுக்க முடியாது, ஈஸியாக எடுத்துட முடியாது. அதனால தான் இது நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
அப்போ அந்த பெரும்பான்மை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் புக்கில் தப்புன்னு சொன்னங்காட்டி எல்லாமே தப்பு அப்படி கிடையாது. லைட்டாக அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வேறு மாதிரி நம்ம புரிஞ்சுட்டு பார்க்குறோம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இப்போ எடுக்கிறத அப்படியே பாருங்கள். நம்ம அடுத்தது வந்து சட்டமன்றம் பார்ப்போம்ல, மாநில சட்டமன்றங்கள் அதெல்லாம் பார்ப்போம் அடுத்த இதில். அதில் நமக்கு இந்த பெரும்பான்மை பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ நெகிழ அரசியலமைப்பு அப்படிங்கிறது கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை. அடுத்தது கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை என்னென்னா சுதந்திரமான நீதித்துறை. மெயினாக இந்த சுதந்திரமான நீதித்துறையில் உச்சநீதிமன்றத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி முறையுடைய நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் இந்த உச்சநீதிமன்றம் இருக்குது. அது சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. யாருமே உச்சநீதிமன்றத்தை கண்ட்ரோல் பண்ணாமல், முன்னாடியே சொன்னோம்ல, ஒரு நிர்வாகமோ இல்லை ஒரு சட்டமன்றமோ நிர்வாகத்துறையோ சட்டமன்றத்துறையோ உச்சநீதிமன்றத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. அப்போ சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை. ஓகேங்களா? அரசமைப்பை விலக்கும் உரிமை யாருக்கு தான் இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அது போக மத்திய மாநில உரிமைகளுக்கு இடையே முரண்பாடுகளோ இல்லை சிக்கல்கள் இருந்தால் யார் தான் தீர்த்து வைப்பாங்க? உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்குது. உச்சநீதிமன்றத்திடம் தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு இது தீர்த்து வைப்பதில்ல. உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. கூட்டாட்சி வழக்கு அப்படின்னு என்னதுங்க? மத்திய அரசுக்கும் இல்லை மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனை, இல்லை நிறையா மாநில அரசுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யார் தான் தீர்த்து வைப்பா? உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைப்பாங்க. அப்போ கூட்டாட்சி வழக்குகளை யார் தான் விசாரிக்கிறாங்க? உச்சநீதிமன்றம். அந்த இடத்துல அது சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அல்லது வெவ்வேறு மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலும் சிக்கல்கள் இருந்தால் உச்சநீதிமன்றம் தான் என்ன பண்ணும்? தீர்த்து வைக்கும். அப்போ சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்ட் கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை. கூட்டாட்சி வழக்குகளை உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்குது, சுதந்திரமாக விசாரிக்குது. ஓகேங்களா? அது சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி, டூயல் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய கூட்டாட்சினாவே என்னதுங்க? மத்திய அளவில் மத்திய அரசும் மாநில அளவில் மாநில அரசும் ஆட்சி செலுத்துறது தான் இரட்டை ஆட்சி, டூயல் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதுவும் என்னதான் கூட்டாட்சினாவே ஆட்சிகள் பிரிஞ்சிருக்கும். அந்தந்த அளவில் அந்தந்த அரசு ஆட்சி பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு என்னதுங்க? கூட்டாட்சியுடைய ஒரு தன்மை. அப்போ இது எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கா? இந்தியாவில் இருக்கா? இருக்குது. அப்போ என்னென்னலாம் இருக்குது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்போ கொடுத்துருவாங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகளை விளக்குவன எவை அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒற்றையாட்சி தன்மைகளை விளக்குவன எவை அப்படின்னு கேட்கலாம். நம்முடைய நாடு கூட்டாட்சி நாடு தான். கூட்டாட்சி முறையில் தான் ஆட்சி பண்ணுறோம். சில இடங்களில் ஒற்றையாட்சி தன்மை இருக்குது. நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசமைப்புடைய உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈரவை நாடாளுமன்றம் இருக்குது, நெகிழ அரசியலமைப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது, இரட்டை ஆட்சி இருக்குது. அப்போ இது எல்லாம் வந்து ஒரு கூட்டாட்சியுடைய தன்மைகள். அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் இப்போ சரி கூட்டாட்சினா எல்லாமே கூட்டாட்சி தன்மைகள் இருக்கான்னு கேட்டால் ஒற்றையாட்சி தன்மைகளும் இருக்குது இந்திய அரசமைப்பின். அப்போ ஒற்றையாட்சி தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அமெரிக்காவில் உள்ள பாரம்பரிய கூட்டாட்சி முறையிலிருந்து இந்திய கூட்டாட்சி முறை நிறைய விஷயத்தில் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அமெரிக்காவும் ஒரு கூட்டாட்சி நாடு தான், இந்தியாவும் ஒரு கூட்டாட்சி நாடு தான். ஆனால் அந்த அமெரிக்காவிலேருந்து நம்ம நிறையா விஷயத்தில் வேறுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இந்தியாவில் நம்ம ஒற்றையாட்சி இருக்குன்னு சொல்கிறோமே, எந்தெந்த தன்மைகள்லாம் ஒற்றையாட்சி தன்மையாக இருக்குது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அரசியலமைப்பு. இப்போ மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குல்லங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னவாக தான் இருக்குது? ரெண்டு அரசுக்கும் பொதுவாக தான் இருக்குது. மத்திய அரசுக்கு ஒரு தனியாக கான்ஸ்டிடியூஷனும் மாநில அரசுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு அப்படி இருக்கா? இல்லை. அப்போ அது ஒற்றைத்தன்மையை தானே குறிக்குது, ஒற்றையாட்சி தன்மையை தானே குறிக்குது. இப்போ தனித்தனியாக இருந்துச்சுன்னா இது கூட்டாட்சி தன்மையை விளக்குதுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு அரசியலமைப்பு தான். அந்த அரசியலமைப்பு தான் மத்திய அரசும் ஃபாலோ பண்ணும், மாநில அரசும் ஃபாலோ பண்ணும். அப்போ இது வந்து ஒற்றையாட்சி தன்மையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒற்றை அரசியலமைப்பு. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரே ஒரு அரசமைப்பு தான் இருக்குது.
தேசிய அரசமைப்பே மாநிலங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மாநிலங்களுக்கென்று தனி அரசியலமைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மத்திய அரசமைப்பு தான், தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசமைப்பு தான் மாநிலங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுது. மாநிலங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசமைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் பாரம்பரிய கூட்டாட்சி நாடான அமெரிக்காவில் என்ன இருக்கு? மாநிலங்கள் தங்களுக்கான அரசமைப்பை பெற்றுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதில் வேறுபடுது. நிறைய பாரம்பரிய கூட்டாட்சி முறையிலிருந்து, அமெரிக்காவுடைய பாரம்பரிய கூட்டாட்சி முறையிலிருந்து இந்திய கூட்டாட்சி வேறுபடுதுன்னு பார்த்தோம்ல. அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த ஒற்றை அரசியலமைப்பு நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கும் மத்திய அளவில் தனியாக ஒரு அரசமைப்பு இருக்குது, மாநிலங்களுக்கும் தனியாக அரசமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வேறுபடுது. அடுத்தது பாருங்க, ஒற்றை குடியுரிமையா? நமக்கு ஒரே ஒரு குடியுரிமை தானே, இந்திய குடியுரிமை மட்டும்தான் இருக்குது. நாம் இந்த மாநிலத்தில் வசிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துக்கான குடியுரிமை இருக்கா? இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க பாருங்கள், நமது நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டும்தான் இருக்குது. மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி குடியுரிமை என்ன இல்லை நம்மக்கிட்ட. ஓகேங்களா? ஆனால் அமெரிக்காவில் தேசிய குடியுரிமையும் இருக்குது, மட்டுமல்லாது மாநில குடியுரிமையும் இருக்குது. அப்போ இது ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒற்றை அரசியலமைப்பு தான் இருக்குது, அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாநிலத்தில் இருக்கணும்னு இந்த மாநிலத்துக்கு தனியாக குடியுரிமை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே இந்திய குடியுரிமை இருந்தாவே போதும், எந்த மாநிலத்தில் வேணாலும் வசிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது நெகிழும் அரசியலமைப்பு. நம்மளுடைய நாடு நம்முடைய அரசமைப்பு பார்த்தீங்கன்னா நெகிழும் அரசமைப்புன்னு சொல்லலாம், நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்லலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோமா? ஆமாம். நெகிழ அரசியலமைப்புன்னா என்னது? அந்த அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை ஈஸியாக திருத்த முடியாது, அதுக்கு பெரும்பான்மை ஆதரவு வேணும், அப்போ தான் திருத்த முடியும். அதனால் அது நெகிழ அரசியலமைப்புன்னு சொன்னோம். ஆனால் சில விஷயங்களில் சாதாரணமாக ஈஸியாக திருத்திடலாம், அதனால் இது நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். பாருங்கள், சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அந்த அரசமைப்பிற்கு நெகிழும் அரசியலமைப்பு. சில சட்ட திருத்தங்களை நம்ம ஈஸியாக திருத்திடலாம், சாதாரண சட்டம் மாதிரியே திருத்திடலாம். சில சட்டங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரண சட்டம் மாதிரி திருத்த முடியாது. சாதாரண சட்டம் மாதிரி திருத்த முடியறதுனால அது நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்லலாம், சாதாரண சட்டம் மாதிரி திருத்த முடியாதனால அது நெகிழ அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். நம்ம ரெண்டு மாதிரியும் பண்ணுறோம். சில சட்ட திருத்தங்களை ஈஸியாக திருத்திடுறோம், சாதாரண பெரும்பான்மையுடன் திருத்திடுறோம். சில சட்டங்களை அப்படி திருத்துறது கிடையாது, பெரும்பான்மை ஆதரவுடன் திருத்துறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த தன்மை என்னது? மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு என்னதுன்னா, நமது அரசியலமைப்பு என்ன பாருங்க, மாநிலங்களுக்கு பெயர் உரிமை மற்றும் வாழ்வுரிமையை வழங்கவில்லை. இப்போ அந்த மாநிலத்துடைய பெயரை மாற்றணும், இல்லை அந்த மாநிலத்துடைய அந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாநில சட்டமன்றங்கள் அந்த இடத்துல முடிவெடுக்க முடியாது. பாராளுமன்றம் தான், அந்த நாடாளுமன்றம் தான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அது ஒற்றையாட்சி தானே. அந்த இடத்துல மாநிலங்கள் இருக்கணும்ல, மாநில சட்டமன்றங்கள் முடிவெடுக்கணும்ல. அப்போ அங்கே அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க, நாடாளுமன்றம் அந்த மத்திய அவை தான் என்ன பண்ணுவாங்க, முடிவெடுக்கிறாங்க. பாருங்க, நாடாளுமன்றம் சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும். நாடாளுமன்றமே ஒரு சாதாரண சட்டத்தின் மூலமா ஒரு மாநிலத்தின் பெயரையும் நிலப்பரப்பையும் மாற்ற முடியும். ஆனால் அந்த மாற்ற முடியறது அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் பண்ண முடியாது. யார் தான் பண்ண முடியும்? நாடாளுமன்ற மத்திய சட்டமன்றம் தான் பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த மாநிலத்துடைய உரிமை போகுது பார்த்தீங்களா? அதுதான் மாநிலங்களுக்கு அந்த வாழ்வுரிமை கொடுக்கல, பெயர் மற்றும் வாழ்வுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒற்றையாட்சி தன்மை எதானே சொல்லுது. ஓகே, அரசமைப்புடைய 3வது மற்றும் 4வது உறுப்புகள் தான் மாநிலங்களை மாற்றவும் புதிய அந்த மாநிலத்துடைய பெயர் மாற்றுறது, புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிமுறையை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 3, 4. ஆர்டிக்கல் 1 to 4 நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 3வது மற்றும் 4வது சட்டப்பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய பெயர் மாற்றுறது, அந்த புதிய மாநிலங்களை உருவாக்குவது, அது தொடர்பான வழிமுறைகளை அது சொல்லுது. அப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அந்த பெயர் மாற்றம் கொண்டு வரணும், இல்லை அந்த மாநிலத்துடைய அந்த புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாராமா, சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு என்ன பண்ணுவார், தகவல் கொடுப்பாராமா.
அந்த மாநில சட்டமன்றத்தின் கருத்தை அனுப்புமாறு அவர் கேட்பார். நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்புவாங்க. மாநில சட்டமன்றத்தின் உங்களோட கருத்து இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்புவாராமா. ஆனால் மாநில சட்டமன்றம் ஏதோ ஒரு சஜஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த சஜஷனை ஏற்றுக்கணும்னு குடியரசுத் தலைவருக்கு அவசியம் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், உங்கள் மாநிலத்துடைய பெயரை மாற்றுறோம், இல்லை உங்களுக்கு புதிய மாநிலம் உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு தகவல் கொடுப்பாங்க. அவங்களோட சஜஷன் கேட்டு தான் அனுப்புவாங்க. மாநில சட்டமன்றத்துடைய சஜஷன் கேட்டு தான் அனுப்புவாங்க. மாநில சட்டமன்றம் சஜஷன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். சஜஷன் கொடுப்பாங்க, கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் அது. ஓகேங்களா. ஒரு சாதாரண சட்ட முன்வரைவாக இது என்னதுங்க, ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். அதாவது பெயர் மாற்றமோ இல்லை புதிய மாநிலங்களை உருவாக்குவதும் மாற்றிடலாம். நம்ம முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம். ஒரு சாதாரண சட்ட முன்வரைவாக நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையோ மாநிலங்களவையிலோ குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின்படி என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. அறிமுகப்படுத்ததுக்கப்புறம் 2 அவையிலையும் என்ன பண்ணணும், நிறைவேற்றப்படணும். பின் ஈரவையிலும் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவின் பெயர், நிலப்பரப்பு ஆகியவை மாற்றப்படுது. அறிமுகப்படுத்துறது எந்த அவையில் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம், ஆனால் அது நாடாளுமன்ற அவையாக இருக்கணும். அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா மாநிலங்களுடைய பெயர், நிலப்பரப்பு ஆகியவை மாற்றப்படுகின்றன. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம், இந்த இடத்துல மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லாமல் போகுது. அதனால் இந்த இடத்துல இது ஒற்றையாட்சி தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது என்னதுங்க, இந்த மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்கல அப்படிங்கிறது என்னதுங்க, ஒற்றையாட்சி தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை நம்ம சொல்கிறோம்ல, கூட்டாட்சி தன்மையில் ஈரவை இருக்குது, அதில் மாநிலங்களவை மாநிலங்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் இந்த ஒற்றையாட்சி தன்மையில் சில கூட்டாட்சிக்கு எதிராக மாநிலங்களவையே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. பொதுவாக நாடாளுமன்றத்தின் மேலவை மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக பணியாற்றுது, இது நமக்கு தெரியும். மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதிகளாக உருவாக்கப்பட்டதுனால மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக மாநிலங்களவை இருக்கு. ஆனால் சில இடத்துல அந்த மாநிலங்களவையே கூட்டாட்சிக்கு எதிராக செயல்படுது. அதில் என்னென்னு பார்க்கலாம். ஆனால் 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை இருக்குன்னு சொல்கிறாங்க. மாநில உரிமைகளின் பாதுகாவலன் தான் மாநிலங்களவையே. ஆனால் 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை அமைப்பு முறையில் சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. இப்போது மாநிலங்களவைக்கு இந்த பிரதிநிதிகள் போகிறாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் வேறு வேறு எண்ணிக்கையில். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க. உத்தரப்பிரதேசிலிருந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் போகிறாங்க. இப்படி சிக்கிம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் போவாங்க. இப்படிங்கும் பொழுது ஒரு மாநிலத்துக்கும் அந்த எண்ணிக்கை ராஜ்யசபாவில் இருக்க மாநிலங்களவையில் போகிற பிரதிநிதிகளுடைய அந்த எண்ணிக்கை வேறுபடுது, சம அளவில் இல்லை. இது மாநிலங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவையின் அமைப்பு முறையில் சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. அப்போ கரெக்டான எண்ணிக்கையில் இருக்கணும்ல. ஆனால் நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த பாருங்க, இடங்கள் மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் தொகை அங்கே எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே பிரதிநிதித்துவம் போகுது. அப்போ அதிகமான மெம்பர்ஸ் அந்த ஸ்டேட்டில் இருந்து போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். குறைவான மெம்பர்ஸ் போகும்பொழுது அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டுக்கு அந்த இடத்துல யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்கல்ல. அதை தான் இந்த இடத்துல வர்றாங்க. அப்போ இந்த மாநிலங்களவையே எதிராக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இருக்கா? பாரம்பரிய கூட்டாட்சி நாடாகிய அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னதான் 2 பேர் போகிறாங்க. 2 இடங்கள் தான் இருக்குது. மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்கும். 100 பேர் மாநிலங்களவையில் இருப்பாங்க. அங்கே சிறிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் அப்படின்லாம் வேறுபாடே கிடையாது. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு 2 பேர் தான். அப்போ நம்மளது அப்படி இல்லை. அந்த பிரதிநிதித்துவம் மாறும் பொழுது அந்த மாநிலத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த மாநிலத்துடைய அவங்களுடைய தேவைகள் எப்படி அங்கே அவைக்கு போகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. தேவைகள் எப்படி தெரியப்படுத்த முடியும்? அதிகமான மெம்பர்ஸ் இருந்தால் தான் அங்கே போய் சேரும். அப்போ அதிகமான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ளஸ் சொல்லலாம், ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் கம்மியான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. மாநிலங்களவை அமைப்பு முறையில் சமத்துவம் பின்பற்றப்படலை. இது ஒரு ஒற்றையாட்சி தன்மை. இன்னொன்று என்னென்னா, சட்டப்பிரிவு 249, இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்.
சட்டப்பிரிவு 249 படி என்ன பண்ணலாம், மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணலாம்னா, தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஓகேங்களா? அது எப்படி மாற்ற முடியும்? அந்த மாநிலங்களவையில் 2 பங்கு உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். அப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிறீங்க, ஓகே தான். ஆனால் அந்த மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிறதுக்கு சம்மதம் கொடுக்கறது யாராக இருக்காங்க, மாநிலங்களவையாக இருக்கிறாங்க. அப்போ மாநிலங்களவை அப்படிங்கிறது மத்திய சட்டமன்றத்துடைய ஒரு அவை. அப்போ அந்த இடத்துல மாநிலத்துடைய உரிமை அந்த இடத்துல பறிக்கப்படுது. அப்போ அந்த இடத்துல கூட்டாட்சியுடைய தன்மை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இது ஒற்றையாட்சி தன்மை தானே சொல்லுது. ஏன்னா அவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாநிலங்கள் தாங்க முடிவெடுக்க முடியும். ஆனால் நீங்கள் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையே நீங்கள் மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிற ரைட்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே தான். ஆனால் அந்த அதிகாரத்துக்கான அந்த சம்மதம் கூட யார் தான் கொடுக்கணும், மாநிலங்களவை தான் கொடுக்குறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவை தான் கொடுக்குறாங்க. அப்போ மாநிலத்துக்கு அந்த இடத்துல, மாநில சட்டமன்றத்துக்கு அந்த இடத்துல வேலையே இல்லாமல் போயிடுதுல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம கூட்டாட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். தேசிய நலன் கருதி மாநிலங்களவை மாற்றத்தை செய்யலாம். வருகை தந்த உறுப்பினர்களில் 2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு முறையின்படி மாநிலங்களவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு அப்படின்னா மாநில அதிகாரத்தை நம்ம என்ன கொடுக்கலாம், மத்திய பட்டியலுக்கு மாற்றலாம். அது எவ்வளோ காலத்துக்கு, 1 வருட காலத்திற்கு மாற்றலாம். அப்புறம் தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணலாம், அந்த மாற்றத்தை நீடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு தான் என்ன பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும், சட்டம் இயற்ற முடியும். ஆனால் தேசிய நலன் கருதி அதை என்ன பண்ணலாம், நாடாளுமன்றம் கூட என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். அது எப்போ சட்டம் இயற்ற முடியும், மாநிலங்களவை 2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு மாநிலங்களவை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம், அந்த மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துல யார் தான் மாற்றம் கொண்டு வர முடியும், நாடாளுமன்றம். அப்படி பண்ணலாம். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். அது எப்படி, மாநிலங்களவையில் 2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணும். அதை பற்றி சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 249. இது எவ்வளோ நாளைக்குன்னா 1 வருட காலத்திற்கு அது சம்மந்தமாக மாற்றலாம். பின்னாடி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணலாம், அந்த மாற்றத்தை நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாநில உரிமைக்கு எதிராக தானே இருக்குது, கூட்டாட்சிக்கு எதிராக தானே இருக்குது. ஏன்னா ஒரே சைடு மத்திய அளவிலான ஒரு மையம் அவை முடிவெடுக்குது அப்படிங்கும் பொழுது இது கூட்டாட்சிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 312 எதுங்க சொல்லும், இந்த அகில இந்திய பணிகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது, மாநிலங்களவைக்கு இருக்குது. சட்டப்பிரிவு 312 படி வருகை தந்த உறுப்பினர்களில் 2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது. இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு சொல்கிறோம், ஆல் இண்டியா சர்வீசஸ். அதில் ஏதாவது ஒரு புதிய பணியை உருவாக்கணும் அப்படின்னா யார் உருவாக்கலாம், மாநிலங்களவை உருவாக்க முடியும். எப்படி, வருகை தந்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கிடைச்சிச்சுன்னா ஈஸியாக ஒரு இந்திய பணியை அவங்க உருவாக்கிட முடியும். அப்போ இந்த இடத்துலையும் மாநில சட்டமன்றத்துக்கு வேலை இல்லை. அப்போ அகில இந்திய பணிகள் அப்படின்னாவே அவங்க ஸ்டேட்ஸுக்குள்ளேயும் வேலை செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் ஸ்டேட்ஸுக்குள்ளே வேலை செய்வாங்க. அந்த ஸ்டேட்ஸோடைய என்ன வேணாலும் அந்த கொள்கையை முடிவு பண்ணுறது அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல மாநில சட்டமன்றத்துக்கும் அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடுது. அப்போ மத்திய சட்டமன்றத்தில் ஒரு அவை தான் இதை என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா? அப்போ இவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகளாக தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல மாநிலத்துக்கான விஷயம் கரெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்போ இந்த 3 விஷயங்களில் மாநிலங்களவை என்னதான் மாநிலங்களின் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டாலும் ஒரு 3 விஷயத்தில் எதிராக இருக்குது. ஒன்று மாநிலங்களவை அமைப்பு முறையில் சமத்துவம் இல்லை, சட்டப்பிரிவு 249, சட்டப்பிரிவு 312. இதை மட்டும் நீங்கள் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா சட்டப்பிரிவு 249 பற்றி 312
செட்டில்மெண்ட்டை பற்றிலாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். இந்த இடத்துல எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சரி வேறு என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமமற்ற அதிகார பகிர்வு, வலிமையான மத்திய அரசு, ரெண்டுமே சொல்லலாம். அதாவது அதிகார பகிர்வு இருக்குங்க, அது கூட்டாட்சி தன்மையை சொல்லுது. ஆனால் அந்த அதிகார பகிர்வு கரெக்டாக இருக்கா? மத்திய பட்டியலுக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்க? 98 கொடுத்துருக்குறாங்க. மாநில பட்டியலுக்கு 59 தான் கொடுத்துருக்காங்க. அதுவே பொது பட்டியலுக்கு 52 கொடுத்துருக்காங்க. இதை கூட விட்டுருங்க, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்போ மத்திய பட்டியலில் தான் அதிகமான துறைகள் இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுத்துருக்கீங்க, அது கூட்டாட்சி தன்மை தான், கரெக்டு தான். ஆனால் சமமற்ற அதிகார பகிர்வாக இருக்குது. அதிகமாக மத்திய அரசுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்கா, இந்த 52 துறைகள் ரீதியான சட்டம் இயற்றுவதற்கும் மத்திய அரசுக்கு உரிமை இருக்குது, மாநில அரசுக்கும் உரிமை இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த சட்டம் இயற்றுவது சம்மந்தமாக 2 பேர்த்துக்கு ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் இயற்றிய சட்டம் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னா மத்திய அரசு தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் மத்திய அரசுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அது போக இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இந்த 3 பட்டியல் இருக்கா, இந்த 3 பட்டியலில் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம இதர அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை தவிர மீதி இருக்கக்கூடிய துறையெல்லாம் இதர அதிகாரங்கள் சொல்லுவோம்ல. அப்போ அந்த இதர அதிகாரங்கள் அது தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த எஞ்சிய அதிகாரங்களும் எங்களுக்கு மாநில அரசுக்கு கிடையாது. அது போக மாநில அரசுக்கு குறைவான அதுதான் இருக்குது. சரி, பொதுப்பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றுனாலும் அந்த முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு சொல்கிறதா ஜெயிக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இது ஒற்றையாட்சி தன்மை தானே சொல்லுது. அப்போ சமமற்ற அதிகார பகிர்வாக தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வலிமையாக மத்திய அரசு தானே வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம கூட்டாட்சி தான், ஆனால் என்ன சொல்லலாம், வலிமையான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி நம்மளுடையது கூட்டாட்சி தான். ஆனால் அந்த இடத்துல வலிமையாக இருக்கிறது யார்? மத்திய அரசு. அப்போ நாம் அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்? கனடாவிலேருந்து எடுத்தோன்னு படித்தோம். ஓகேங்களா? அப்போ நம்முடைய நாடு கனடாவுடைய கனடாவுடைய அந்த கூட்டாட்சி முறையை தான் பின்பற்றுறது. ஓகேங்களா? அதே மாதிரி எஞ்சிய அதிகாரங்கள் யார் கையில் தான் இருக்குது? மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்? கனடாவிலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா? பாருங்க, நமது அரசமைப்பு மத்திய அரசிற்கு சாதகமாகவும் மாநிலங்களுக்கு எதிராகவும் அதிகார பகிர்வு உள்ளதாக பல மாநிலங்கள் சொல்லுது. எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க, மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்குது, மாநிலங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகார பகிர்வு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் மாநிலங்களை விட எண்ணிக்கையில் அதிக அதிகாரங்களை பெற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே நான் சொல்லலைங்க, இதுதான் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் மாநிலங்களை விட எண்ணிக்கையில் அதிக அதிகாரங்களை பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் முக்கியமான அதிகாரங்கள்லாம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. பேங்கிங்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, இது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கும்? மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே மத்திய அரசு கிட்ட, முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. அப்போ இது தொடர்பான சட்டம் இயற்றுறதுன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அதிகாரங்களும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது, முக்கியமான அதிகாரங்களும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அதிகாரங்களும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, எண்ணிக்கை, முக்கியத்துவம், வருமானம் ஆகிய காரணிகளில் மாநிலங்கள் பலவீனமான நிலையில் ஆமாங்க, எண்ணிக்கை மத்திய அரசுக்கு மத்திய பட்டியலில் 98 அதிகாரங்கள் இருக்குது, மாநில பட்டியலில் 59 இருக்குது, பொதுப்பட்டியலில் 52 இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையில் நம்ம மாநிலங்கள் பலவீனமாக இருக்குது. முக்கியத்துவத்தில் முக்கியமான அதிகாரங்கள்லாம் மத்திய அரசுக்கு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் துறை எல்லாமே மத்திய பட்டியலில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காரணிகளில் மாநிலங்கள் பலவீனமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நிதி ஆதாரத்திற்கு மத்திய அரசையே மாநிலங்கள் சார்ந்திருக்கு. ஒரு நிதி தேவை, அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் சார்ந்திருக்குது. பொதுப்பட்டியலில் அதிகாரங்களில் மத்திய அரசு சொல்வதை மாநில அரசாங்கங்கள் கேட்க வேண்டிய நிலை உள்ளது. இது நம்ம சொல்லல, பொதுப்பட்டியலில் மத்திய அரசு முடிவெடுக்கலாம், மாநில அரசு முடிவெடுக்கலாம். ஆனால் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு சொல்கிறது தான் மாநில அரசு கேட்கணும். ஓகேங்களா? அப்போ நிதி ஆதாரம்னா என்ன, 5 வருஷத்துக்கு ஒரு அந்த நிதி ஆணையம் போடுறாங்க. அந்த நிதி ஆணையம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வருமான பகிர்வையே முடிவு பண்ணுவாங்க. மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தை அமைக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 280
280 படி குடியரசுத் தலைவர் ஃபினான்ஸ் கமிஷன் அமைப்பார். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்ணும், முடிவு பண்ணும் வருவாயில் எப்படி பகிர்வு கொடுக்கலாம், ஸ்டேட்ஸுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணுதுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிதி ஆதாரத்திற்கு மத்திய அரசு தான் நம்ம சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டியல் இல்லாத இதர அதிகாரங்கள் நமது அரசமைப்பில் மத்திய அரசாங்கத்திடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த 3 பட்டியலில் இல்லாத சில விஷயங்கள் எல்லாமே எதில் இருக்குன்னா இதர அதிகாரங்கள்ல இருக்கும். அந்த இதர அதிகாரங்கள் தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்ப இது ஒரு டிராபேக். அடுத்து, ஆனா பாரம்பரிய கூட்டாட்சி நாடான அமெரிக்கால இதர அதிகாரங்கள் இல்லைன்னா எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்கு, மாநிலங்களிடம் வழங்கப்பட்டுள்ளன. அப்ப இதை வச்சு நீங்க நம்ம கமிஷன்லாம் படிப்போம், சர்க்காரிய கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன், இது எல்லாமே படிப்போம்ல. இவங்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த எஞ்சிய அதிகாரம் எல்லாமே மாநில அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும். அதாவது ஏதோ இந்த கமிஷன் நான் சொல்ல வரல, மற்ற நிறைய இந்த வெங்கடாச்சலய கமிஷன், இது எல்லாமே இது ரிலேட்டடாக வரக்கூடிய மத்திய மாநில உறவுகள் ஆராய்வதற்கான அமைக்கப்பட்ட குழுக்களில் சில குழுக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த எஞ்சி அதிகாரங்களை மாநில அரசுக்கே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்காரிய கமிஷன் நான் சொல்ல வரல, பொதுவாக சில கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ தெரிஞ்சுக்கோங்க லைட்டாக. பாரம்பரிய கூட்டாட்சி நாடான அமெரிக்காவில் இதர அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குது, மாநிலங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது புரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி சமமற்ற அதிகார பகிர்வு இருக்குது, வலிமையான மத்திய அரசு தான், ரெண்டில் எது வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, தான் சொல்லியாச்சு. மத்திய அரசு மாநில பட்டியல் ஒரு என்னென்ன சொல்கிறாங்க, எண்ணிக்கையில் இதாக இருக்குது. ஓகேங்களா, மத்திய பட்டியலுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முக்கியத்துவமும் வந்து மத்திய அரசுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய துறைகள் எல்லாமே மத்திய பட்டியலில் தான் இருக்குது. சரி, அதெல்லாம் போகட்டும், பொது பட்டியலில் மாநில அரசு சட்டம் இயற்றலான்னு சொல்கிறீங்க. அப்போவும் 2க்கு முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு தான் சொல்லணும்னு சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்கிறீங்க. சரி, அதை கூட விடுங்க. இந்த 3லேயும் இல்லாத இதர அதிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த இதர அதிகாரங்களையும் முடிவெடுக்கிறது மத்திய அரசுக்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமமற்ற அதிகார பகிர்வு. ஓகேங்களா, அடுத்தது அவசர காலம். இப்போ அவசர காலங்கள், தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பீரியடில் என்ன ஆகுது பாருங்க, என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்போ தேசிய அவசர நிலை அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய அடிப்படை உரிமைகள்லாம் பறி போயிடுது. மாநில அவசர நிலை அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மாநில சட்டமன்றங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஒற்றையாட்சி தானே இருக்குது. அப்போ அது ஒரு ஒற்றையாட்சி தன்மை. அவசர காலங்களில் நம்ம ஒற்றையாட்சி தன்மை தான் இருக்கும், மாநில சட்டமன்றங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவசர காலங்கள் நடைமுறையில் இருந்தால் கூட்டாட்சி முறை ரத்து செய்யப்பட்டு ஒற்றையாட்சி முறை தான் பின்பற்றப்படும். அந்த இடத்துல மாநில உரிமைகள் பாதிக்கப்படும். ஓகேங்களா, அவசர நிலை அறிவிச்சிட்டாவே அந்த இடத்துல மத்திய அரசு சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும். தேசிய அவசர நிலையாக இருந்தாலும் சரி, மாநில அவசர நிலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா தேசிய அவசர நிலைனா உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுரும், அடிப்படை உரிமைகள்லாம். மாநில அவசர நிலை வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி செலுத்துவார் அந்த மாநிலத்தை. அப்போ அந்த இடத்துல மாநில சட்டமன்றங்களுக்கு வேலை இருக்காது, மாநில அரசுக்கு அந்த இடத்துல வேலை இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஒற்றையாட்சி தான் இருக்குது, கூட்டாட்சி இருக்காது. அப்போ அந்த அவசர காலங்கள் அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மை. அடுத்தது ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நாட்டில் நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் இருக்குது. சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது கூட்டாட்சி தன்மையை சொல்லுது, ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே எவ்வளோ வித்தியாசம் வருது பார்த்தீங்களா. ஒரு வேர்டையும் நம்ம எப்படி படிக்க வேணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா கூட்டாட்சி தன்மை, ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா ஒற்றையாட்சி தன்மை. ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு என்னதுங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கீழே தான் ஹைகோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் கீழே தான் சபார்டினேட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அது எல்லாமே இருக்குது. அப்போ ஒருங்கிணைந்ததாக தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட் கீழே தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா, பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் கீழ் உயர் நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. இதுதான் ஒருங்கிணைந்த நீதித்துறை நம்ம படித்தோம். ஆனால் அமெரிக்காவில் நீதித்துறையிலும் உங்களுக்கு என்ன இருக்குது, கூட்டாட்சி முறை இருக்குது. என்ன அப்படின்னா மத்திய அளவிலான விஷயங்களை உச்ச நீதிமன்றம் தான் விசாரிக்கும், மாநில அளவிலான விசாரணைங்க அந்த மாநில கோர்ட்டு தான் விசாரிக்கும், அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கே வந்து சுதந்திரமான நீதித்துறை இருக்குது, ஆனால் ஒருங்கிணைந்த நீதித்துறையெல்லாம் கிடையாது அங்கே.
ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? அங்கே ஒருங்கிணைந்த நீதித்துறை கிடையாது. அமெரிக்காவில் நீதித்துறையிலும் கூட்டாட்சி முறை தான் பின்பற்றப்படுது. நம்மளது நீதித்துறையில் கூட்டாட்சி தன்மை இருக்குது, ஒற்றையாட்சி தன்மை இருக்குது. ஓகேங்களா? நம்முடைய கூட்டாட்சின்னு சொல்கிறோம், ஆனால் எத்தனை விஷயத்தில் ஒற்றையாட்சி தன்மை இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தான் கொஷினில் நம்ம டெஸ்ட் பண்ணி கேட்குறது. ஓகேங்களா? நல்லா நீங்கள் ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணி நியூஸ் பேப்பரை ரெகுலராக ரீட் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா புரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேர்தல் ஆணையம். என்னங்க தேர்தல் ஆணையத்தில் அப்படி என்ன ஒற்றையாட்சி தன்மை சொல்லுதுன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னாலும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தல்னாலும் சரி, யார் நடத்துகிறா? இந்திய தேர்தல் ஆணையம் தான். தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. ஒரே ஒரு தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. சரி, மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு மாநில தேர்தல் ஆணையம் நடத்தலாம்ல, அவங்க நடத்த மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் யார் தான் நடத்துவா? மத்திய அளவிலான இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான், இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில சட்டமன்ற தேர்தலையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். உங்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் மாநில சட்டமன்ற தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தாமல் மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. அப்போ ஒரே ஒரு அமைப்பு தான், ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் தான் எல்லா தேர்தல்களையும் நடத்துது. அப்போ இந்த இடத்துல இது ஒற்றையாட்சி தானே, ஒற்றையாட்சி தன்மையை தானே சொல்லுது. அடுத்தது பாருங்க, மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலை நடத்துவதற்கு தனி தேர்தல் ஆணையெல்லாம் கிடையவே கிடையாது. மாநில சட்டமன்றம் தானே, மாநிலத்துக்கு தனி தேர்தல் ஆணையம் மூலமாக நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் அதையும் நடத்துது. தேர்தல் முதன்மை அதிகாரி தேசிய தேர்தல் ஆணையம் தலைமையின் கீழ் செயல்படுவார். அந்த முதன்மை அதிகாரியும் யாரு கீழே தான் செயல்படுவார்? அந்த தேசிய தேர்தல் ஆணையத்தின் கீழே தான் செயல்படுவார். ஆனால் பாரம்பரிய கூட்டாட்சி நாடுகளில் மத்திய தேர்தலை தேசிய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. எல்லா கூட்டாட்சி நாடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய தேர்தலை தேசிய தேர்தல் ஆணையம் நடத்தும், மாநில அளவில் மாநில அந்த தேர்தல் ஆணையம் நடத்தும். ஆனால் நம்முடைய அரசமைப்பில் ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம் தான் நம்முடைய அரசமைப்பை உருவாக்கியிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய தேர்தலை தேசிய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி கான்செப்ட்லாம் சில நாடுகளில் இருக்குது. ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு நமக்கு ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையத்தை தான் உருவாக்கியிருக்கு. ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு என்னது? அந்த ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது பாருங்க, ஒருங்கிணைந்த தணிக்கை. இது ஒரு ஒற்றையாட்சி தன்மை தான். இப்போ ஒருங்கிணைந்து இப்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுன்னு நம்ம சொல்கிறோம். குழுலாம் நம்ம பார்த்தோம், நிறைய குழு. அப்போ இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு ஒருங்கிணைந்த தணிக்கை முறையையும் அமைப்பையும் உருவாக்கியுள்ளது. இப்போது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம என்ன சொல்கிறோம், தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு பார்க்குறோம். அவங்களோட வேலை என்ன? மத்திய மாநில அரசு அவங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்குறது. அப்போ ஒரே ஒரு அமைப்பு தான், ஒரே அந்த சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் 148வது உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை யார்கிட்ட தான் இருக்குது? இந்த மத்திய அரசால் அமைக்கப்படக்கூடிய ஒருத்தர்னால தான். ஓகேங்களா? தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசை சேர்ந்த ஒரு ஆளுமைன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு? தேசிய கணக்கு வழக்கையும் மாநில கணக்கு வழக்கையும் அவர் தான் பார்க்குறாரு. ஒரே ஒரு தணிக்கை தான், ஒருங்கிணைந்த தணிக்கையாக தான் இருக்குது. அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் எல்லாமே வருது. ஓகேங்களா? அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 148 to 151 நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இது தணிக்கையும் ஒருங்கிணைந்த தணிக்கையாக தான் இருக்குது. மத்திய அரசுக்கு தனியாக மாநில அரசுக்கு தனியால் தணிக்கையெல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்போ ஒரே ஒரு தலைமையின் கீழே தான் இருக்குது. இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு என்று தனியான தணிக்கை அமைப்பெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் லெவலில் ஒரே ஒரு அத்தாரிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல மாநிலங்களுக்கான அந்த உரிமை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது தான் சொல்லுது? ஒற்றையாட்சி தன்மை தான் சொல்லுது. அடுத்தது முக்கியமானது ஆளுநர் நியமனம். ஆளுநர் அப்படிங்கிறவங்க யாருங்க? மாநிலத்துக்கான ஒரு நிர்வாகி தான் ஆளுநர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆளுநரை யாரை நியமிக்கிறாரு? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. குடியரசுத் தலைவர் யார்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு மனிதர். ஓகேங்களா? அப்போ இவர் மத்திய அரசின் முகவராக, இந்த ஆளுநர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அதனால் இவர் மத்திய அரசின் ஒரு முகவராக தான் செயல்படுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும்.
ஆளுநருக்கும் சிஎம்க்கும் நம்ம பார்த்து அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது? 2 ஹெட் இருக்காங்க, அந்த 2 ஹெட்டும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணாமல் எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார், அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இது என்னது? ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. ஏன்னா மாநிலத்துக்கு தேவையான ஒரு நிர்வாகி யாரால் நியமிக்கப்படுறாரு? ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் என்னவா தான் வர்றாரு? ஆளுநர் ஒரு மத்திய அரசின் முகவராக தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுவுமே இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இந்த ஆளுநரை நீங்கள் நிறைய ஒரு கமிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் நியமனத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் லைட்டாக பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது இந்த ஆளுநர் நியமனம் அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க, அகில இந்திய பணிகளை பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் சட்டப்பிரிவு 356 பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டாட்சி அப்படின்னாவே இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பிரச்சனை நம்மளை சுற்றி நடக்குதுன்னே தெரியும். இல்லைன்னா எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு நம்ம நியூஸை கூட ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம், ஏன்னே ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கடைசியாக ஒரு ஒற்றையாட்சி தன்மையை சொல்லக்கூடியது என்னன்னா மாநில மசோதாக்கள் மீதான ரத்து அதிகாரம். சட்டப்பிரிவு 201. சட்டப்பிரிவு 201 என்ன சொல்லும் அப்படின்னா, இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆளுநருக்கு ஒரு இப்போ ஆளுநர் இப்போ மத்திய அளவில் ஒரு மசோதாவை அதாவது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த மசோதாவின் ஒப்புதலுக்காக யாருக்கு அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்களா? அது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ மாநில சட்டமன்றங்கள் இருக்குது. மாநில சட்டமன்றங்கள் ஒரு பில் கொண்டு வராங்க, மசோதாவை கொண்டு வராங்க. ஓகேங்களா? மசோதா அந்த அவையில் நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் நான் மாநில சட்டமன்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இவங்க யாருக்கு அனுப்பணும்? மத்திய அளவில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பிச்சு ஒப்புதல் வாங்குவோம். மாநில சட்டமன்றங்கள் அந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா கவர்னருக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த கவர்னருக்கு இந்த இடத்துல 4 அதிகாரம் இருக்குது. என்னென்ன அதிகாரம்னா, ஓகே சொல்லலாம், சைன் போட்டுடலாம், இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு திருப்பி அனுப்ப, அதாவது ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத விட திருப்பி என்ன பண்ணலான்னா அந்த மறுபரிசீலனைக்கு, ஓகேங்களா, மறுபரிசீலனைக்கு அவங்க அனுப்பலாம். ஓகே சொல்லலாம், சைன் போட்டுடலாம், இல்லை வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், மறுபடியும் அதை வந்து மறுபரிசீலனைக்காக மறுபடியும் சட்டமன்றத்துக்கே அதை திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா? அப்போ இன்னொரு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசோதா மேலே முடிவு எடுக்க முடியல அப்படின்னா அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கி வச்சிடலாம், குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வச்சிடலாம். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 201. ஓகேங்களா? இது பொதுவாக வந்து உங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கும் இதே அதிகாரம் தான். என்ன அதிகாரம் இருக்கோ அந்த மசோதாக்கு ஓகே சொல்லலாம், வித்ஹோல்டு பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா மறுபரிசீலனைக்கு அந்த மன்றத்துக்கு அனுப்பிச்சி விடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மாநில அளவில் கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரே ஒரு அதிகாரம் கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், இந்த 3ல் எதுவுமே பண்ணாமல் 4வது ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா, அந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம். அது ஆளுநருக்கு இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 201. இது வந்து ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது. ஏன்னா சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவருக்கு நீங்கள் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாக்களை அவருடைய பரிசீலனைக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அப்போ அந்த இடத்துல மாநிலத்துடைய அந்த அதிகாரம் லைட்டாக குறையிற மாதிரி இருக்குல்ல, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்போ மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைத்திடும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. அப்போ இது வந்து ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் இந்த மசோதாக்களை முதல் முறை மட்டுமல்லாது 2வது முறையும் நிறுத்தி வைக்கலாம். இவருக்கு இன்னொன்று இந்த இடத்துல பாருங்க, இவங்க பரிசீலனைக்காக ஆளுநர் அனுப்புகிறாங்கல்ல, இந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லை, 2வது டைம் அனுப்பிச்சா அதை என்ன பண்ணி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், எந்த பதிலுமே சொல்லாமல். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு இந்த மாநில மசோதாக்கள் மீது வீட்டோ அதிகாரம்னா தடுப்பு அதிகாரம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துல மறுபரிசீலனைக்காக குடியரசுத் தலைவர் அனுப்பலாங்க. மறுபடியும் அனுப்பிச்சாங்கன்னா மறுபடியும் திருப்பி அனுப்பலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாநில மசோதாக்கள் மீதான குடியரசுத் தலைவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான அதிகாரம். என்னென்னா அதை ஒரு முறை மட்டுமில்லாது 2வது முறையும் நிறுத்தி வைக்கலாம். மறுபரிசீலனைக்கு மறுபடியும் நம்ம படிப்போம்ல, ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம், அவர் மறுபரிசீலனைக்காக திருப்பி மன்றத்துக்கு அனுப்புகிறாரு. மன்றம் மறுபடியும் திருத்தங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பொழுது செகண்ட் டைம் அனுப்பும் பொழுது என்ன பண்ணும், அந்த மறுபரிசீலனைக்கு திருப்பிலாம் அனுப்பக்கூடாது, அப்போ ஓகே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த மசோதாவை பற்றி டீட்டெயிலாக நம்ம சட்டம் இயற்றும் நடைமுறைகளில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த மாநில மசோதாக்களில் மட்டும் முதல் முறை மட்டுமல்லாது 2வது முறையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இதில் மாநில மசோதாக்களில் மட்டும். நாடாளுமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களில் அப்படி குடியரசுத் தலைவர் பண்ண முடியாது. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்காக ஒதுக்கி வைக்கிறார்ல, அந்த மசோதாக்கு என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கூட்டாட்சி தன்மை கேள்விக்குறி ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ ஒற்றையாட்சி தன்மை நம்ம நாட்டிலே இருக்குது. அது என்னென்னலாம் ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது கூட்டாட்சி அரசு தான், ஆனால் மத்திய அரசு வலிமையான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க. அப்போ ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை 3 விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. மாநிலங்களவை அமைப்பு முறையில் சமத்துவம் இல்லை, சட்டப்பிரிவு 249, சட்டப்பிரிவு 312 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமமற்ற அதிகார பகிர்வாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல மத்திய அரசு தான் வலிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை, அடுத்தது ஆளுநர் நியமனம், அதுக்கப்புறம் இந்த மாநில மசோதாக்கள் மீதான ரத்து அதிகாரம், இது எல்லாமே ஒற்றையாட்சி தன்மையை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பை சில அறிஞர்கள் கூட்டாட்சி ரிலேட்டடான ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, மதிப்பீடுகள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நமக்கு ஃபுல்லாக கூட்டாட்சி நம்மளால சொல்ல முடியுதா? ஏன்னா ஒற்றையாட்சி தன்மைகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதனால் அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, கேசி வியரே சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இந்திய கூட்டாட்சி ஒரு பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு யார் சொல்கிறா? மோரிஸ் ஜோன்ஸ் சொல்கிறார். அரைகுறை கூட்டாட்சின்னு கேசி வியரே சொல்கிறாரு. பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு மோரிஸ் ஜோன்ஸ் சொல்கிறாரு. ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரான்வில் ஆஸ்டின் சொல்கிறார். ஓகேங்களா? கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் சொல்கிறாரு. இந்தியா ஒரு வலிமையான மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்கிறாரு. அதீத கூட்டாட்சி, இந்திய முறை ஒரு அதீத கூட்டாட்சி அப்படின்னு பால் ஆப்பிள் பை சொல்கிறார். ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்கள். அரைகுறை கூட்டாட்சி கேசி வியரே, பேரம் பேசும் கூட்டாட்சி மோரிஸ் ஜோன்ஸ், கூட்டுறவு கூட்டாட்சி கிரான்வில் ஆஸ்டின், மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சின்னு சர் ஐவர் ஜென்னிங்ஸ், அதீத கூட்டாட்சின்னு சொல்லிட்டு பால் ஆப்பிள் பை சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ கூட்டாட்சினா உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த புரிதல் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வரும்பொழுது ஈஸியாக புரிஞ்சிடும். இனி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இனி என்ன பார்ப்போம்? மத்திய மாநில அரசுகளுடைய அந்த அதிகார பகிர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த அதிகார பகிர்வில் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது அந்த மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. இந்த நிதி ஆணையம், அது எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த அதுலேயே பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான அந்த குழுவை பற்றி பார்ப்போம். அப்புறம் நதிநீர் தீர்ப்பாயம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் பார்ப்போம். மண்டல குழுக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த மத்திய மாநில உறவுகளை தான் பார்ப்போம். அடுத்தது மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அந்த குழுக்கள் இருக்குல்ல, சர்க்காரிய கமிஷன், வெங்கடாச்சலய கமிஷன், அந்த மாதிரி கமிஷன் எல்லாமே பார்ப்போம். ஒரு 5 கமிஷன், மெயினான கமிஷன் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? அதுலேயே எஸ்ஆர் பொம்மை வழக்கு பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி டாபிக் நாடாளுமன்ற குழுக்கள் பார்த்தோம், அதை ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த அடுத்த வர இந்த வீடியோ, அடுத்த வர 3 வீடியோ 4மே உங்களுக்கு எதை பற்றி தான் பேசுது? மத்திய மாநில உறவுகளை பற்றி தான் பேசுது. ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட்டெல்லாம் பெருசாக அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? அடுத்ததும் 2 வீடியோவில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அந்த ஆர்டிக்கல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் மெமரி பண்ணணுன்ட்டே இல்லை, ஒரு டைம் காது கொடுத்து கேட்டாவே போதும், ரொம்ப ஈஸியாக மனசில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழு டாபிக் இருக்குல்ல, அதில்
பிரதம அமைச்சருடைய அந்த அலுவலகம் அப்படிங்கிறது 1977 வரைக்கும் பிரதமரின் செயலகம் என அழைக்கப்பட்டது. நான் 1997ன்னு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது பிரதமரின் அலுவலகம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அது முன்னாடி பிரைம் மினிஸ்டரின் செயலகம், பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி எப்போ வரைக்கும் இருந்திருக்குன்னா 1977 வரைக்கும். 1977 பிரைம் மினிஸ்டர், பிரதமரின் அலுவலகம் என அழைக்கப்பட்டிருக்கும். நான் நோட்ஸில் 1997ன்னு கொடுத்துருக்கேன், அது பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேங்களா? 1977. இதை வச்சே உங்களுக்கு நான் கொஸ்டினும் கேட்டேன். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான், 1977ங்கிறது தான் கரெக்டு, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்கான என்ன கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு வீடியோவில் கடைசியில் இப்போ நான் சொல்கிறத தாண்டி கடைசியில் எல்லா கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் எல்லாமே தனியாக எடுத்து ஒரு வீடியோவாகவே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுட்டாக இருக்கிறது கேட்காம தயங்க வேண்டாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்டுருங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்லாம் நல்லா பண்ணுங்கள். உங்களோட ஒரு டெஸ்ட்லேயும் உங்களுடைய அந்த என்னென்ன தப்பு நம்ம பண்ணுறோமோ அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சில வீடியோ உங்களுக்கு லென்த்தாக போகும், பரவாயில்ல. ஒரு டைம் பார்க்குறீங்களா, அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம படிக்கூடாது. ஒரு டைம் பார்க்குறோமா, ஒரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறோமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற நோட்ஸை வச்சு நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டைம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள், சில டாப்பிக்லாம் டைம் அதிகமாக தான் செய்யும். நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நம்ம டைம் அதிகமாகுதே, படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நோட்ஸ் ஒரு 6 மாதம் இப்படியே போயிட்டே இருந்தீங்க, ஒரு 6 மாதம் 5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எல்லா சப்ஜெக்ட்டுமே பெர்ஃபெக்டாக ஒரு நோட்ஸ் இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்கும், ஆனால் 5-6 மாதம் கழித்து நம்ம நல்லா எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளை எக்ஸாமில் நல்லா பண்ண வைக்கும். நம்மளை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம கையில் நோட்ஸ் இருந்தால் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுருங்க. நான் கிளாஸ் எடுக்கவே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே, நான் என்ன மட்டும் சொல்ல, எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பார்க்கவே ஹிண்ட்டு தானே நம்ம எடுக்கிறோம். அந்த ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே எழுதணுன்ட்டுலாம் அவசியமே கிடையாதுங்க. ஃபேக்டெல்லாம் எழுதி ஆக வேண்டியது இருக்குது. சிலதெல்லாம் கான்செப்டாக சொல்கிறதெல்லாம் அந்த ஹிண்ட் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதுவே ரிவிஷனுக்கு போதுமானது தான். டவுட் வந்துச்சுன்னா எடுத்து PDF ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நோட்ஸை ஒரு பெரிய வேலையாக நம்ம நினைக்கிறதுனால தான் அது கடைசி வரைக்கும் அது பெரிய இதாகவே இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.